ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சென்னை அம்பத்தூர் இந்திரா நகர் பிரதான சாலை பிள்ளையார் கோயில் தெருவைச் சேர்ந்தவர் சின்னா. ஆட்டோ ஓட்டுநரான இவர் கடந்த 11 ஆண்டுகளுக்கு முன்பு வைதேகி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஒரு மகனும் 2 மகளும் உள்ளனர். சின்னா அடிக்கடி மது அருந்திவிட்டு மனைவியை அடிப்பதோடு ஊதாரித்தனமாக சுற்றி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே வைதேகி இன்ஸ்டாகிராமில் அதிக நேரத்தை செலவிட்டு வந்ததாகவும் அதனால் யாரோ ஒருவரோடு தொடர்பில் இருப்பதாகவும் கணவர் சின்னாவிற்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதனால் கணவர் சின்னா தனது மனைவி வைதேகியை கண்டித்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதேபோல் கடந்த 2ஆம் தேதி பிரச்சனை ஏற்பட்டு வைதேகியை தாக்கியதால் தனது கணவரை பிரிந்து குழந்தைகளுடன் திருமுல்லைவாயில் பகுதியில் உள்ள தாய் வீட்டில் வைதேகி 1 வார காலமாக வசித்து வந்துள்ளார். கடந்த 2 தினங்களாக வைதேகியை சின்னா வீட்டிற்கு அழைத்ததோடு இரவு சின்னா தனது மனைவியை செல்போனில் தொடர்பு கொண்டு, இனி உன்னை அடிக்க மாட்டேன், வீட்டிற்கு வா, நமது குழந்தைகளுக்காகவாது நாம் சண்டை போட்டுக் கொள்ளாமல் சமாதானமாக இருக்கலாம் என்றெல்லாம் கூறி சமாதானப்படுத்தி வீட்டிற்கு அழைத்துள்ளார். கணவர் அழைப்பை ஏற்ற வைதேகி வீட்டிற்கு வந்தவுடன் கணவர் சின்னா அவரை வெளியே போகலாம் என கூறி அழைத்து சென்றுள்ளார். பின்னர் வைதேகியிடம், நீ ஆட்டோவை ஓட்டு, நான் பின்னால் அமர்ந்து வருகிறேன் என சின்னா கூறியுள்ளார். இதனையடுத்து வைதேகி ஆட்டோ ஓட்டி செல்ல சின்னா பின்னால் அமர்ந்து சென்று கொண்டிருந்த போது தன் மனைவியிடம் இன்ஸ்டாகிராம் பழக்கத்தை விடும்படி தெரிவித்துள்ளார். அதற்கு வைதேகியோ, நீங்க முதலில் குடித்துவிட்டு அடிப்பதை நிறுத்துங்க என கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சின்னா ஆட்டோ அம்பத்தூர் மேனாம்பேடு அருகே வரும்போது தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து பின் பக்கத்தில் இருந்தபடி கழுத்தை அறுத்துள்ளார். இதை சற்றும் எதிர்பார்க்காத வைதேகி ஆட்டோவை நிலை தடுமாறி நிறுத்திவிட்டு கதறி துடித்தபடி சிறிது தூரம் ஓடியுள்ளார். விடாத சின்னா மீண்டும் அவரது கழுத்தை அறுத்துவிட்டு ஆட்டோவை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பியுள்ளார். இதனால் வைதேகி கீழே சரிந்து விழுந்து உயிரிழந்துள்ளார். இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் உடனே காவல் கட்டுப்பாட்டு அறை எண் 100க்கு போன் செய்து தகவல் தெரிவித்ததன் பேரில் புதூர் போலீசார் விரைந்து வந்து கொலையுண்டு கிடந்த வைதேகியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் போலீசார் இந்த கொலை வழக்கு குறித்து வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய கணவர் சின்னாவை அம்பத்தூர் காமராஜபுரம் பகுதியில் வைத்து கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். சின்னாவின் செல்போன் எண்ணை வைத்து போலீசார் அவனை கைது செய்துள்ளனர். காதலித்து திருமணம் செய்து கொண்டாலும் இன்ஸ்டா மூலமாக அறிமுகமானவரிடம் பேசுவதாகவும் அதனால்தான் தன்னை விட்டு தாய் வீட்டில் 1 வார காலமாக தங்கி இருந்தால் சந்தேகம் வலுத்து கொலை செய்து விட்டதாக தெரிவித்துள்ளார். மது போதை, சோசியல் மீடியா போதை, இப்படி எதுவும் போதையாக மாறி எல்லை மீறினால் ஆபத்துதான். தாய் கொலையுண்ட நிலையில் தந்தையும் சிறைக்கு சென்றதால் அவர்களது 3 குழந்தைகள் அனாதையான நிகழ்வு உறவினர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக அம்பத்தூர் செய்தியாளர் சந்தோஷ் மற்றும் செய்தியாளர் கதிரவன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.